2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அத்தனை வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். திமுக இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிருக்கு. அதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம். ஆனா முதன்மையான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்ச நன்மைகள் தியாகங்கள் இருக்கு பத்தியா? இதை தமிழ்நாட்டு மக்கள் உணராததுதான் மிக முக்கியமான காரணம். ஒருவேளை திமுக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா திமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்கும். நாம் செய்த நலத்திட்டங்களால் உயர்ந்து இன்று நல்ல நிலையில் இருப்பவர்கள் நமக்கு நம்பிக்கை உரியவர்களாகவும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள் என்று நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். அப்படியெல்லாம் திமுகவில் தமிழ்நாட்டில் உயர்ந்தவர்கள் கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேர்கிட்டே நம்ம அந்த நன்றி உணர்வை எதிர்பார்க்க கூடாது. திமுக கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வேலை, நம்முடைய பணி என்னது? தேர்தலில் போட்டியிடுவது, தேர்தலில் வெற்றி பெறுவது. இது மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே நம் முதன்மையான கடமை. அப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். திரும்பவும் திமுக வெற்றி அடையும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே பணி மக்கள் பணி. மக்களுக்காக தொடர்ந்து போராடுவது மட்டும். அது மட்டும் இல்லாம திமுக இதுவரையிலும் செஞ்ச நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு செல்வதுதான். அது மட்டும்தான் இனிமேல் நம்முடைய முக்கியமான கடமை. அதுதான் என்னுடைய வேலை. நான் உயிருள்ளவரை திமுக கட்சிக்காரன் என்று சொல்வதிலே என்னுடைய பெருமை அடங்கி இருக்கிறது. இனி இந்த நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலாம், அதிகாரத்திற்கு வரலாம். ஆனால் ஜாதி கொடுமை, மத கொடுமை, தீண்டாமைகள், பெண் சுதந்திரம் இல்லாமல் இருத்தல், கல்வி கற்காமல் இருந்தது, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த மக்களை சீர்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லா துறையிலும் உயர வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டை சீர்திருத்தம் பண்ணி இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கருப்பு சிவப்பு துண்டு தான். திமுக கட்சிக்காரங்க தான் மிக மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட கழகத்தை மீண்டும் அரியணையில் ஏற்றும் வரை அயராது பாடுபடுவோம். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க பேரறிஞர் அண்ணா, வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர், வாழ்க தமிழ்நாட்டின் போர் படை தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சூரியன் மறைகிறது என்று சிலர் மகிழ்ச்சி அடைகின்றனர். சூரியன் இல்லாத நாடு சுடுகாடு என்பதை மக்கள் மிக விரைவில் உணர்வார்கள். தோன்றும் மறையும் சூரியன், என்றுமே மரணம் இல்லாதது உதய சூரியன். உதய சூரியன் மீண்டும் உதிர்க்கும், மீண்டும் அரியணை ஏறும். நான் உங்களின் பகலவன் தமிழ்.